வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? கைஸ், இன்னைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பாத்திரலாம்னு சொல்லிட்டு காலையில நேரமா எழுந்து யூடியூப் சேனல் பாத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த படம் 9 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு தவிர அப்ராட்ல அப்புறம் அதர் ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. 6 மணிக்கு இந்த படத்தை பார்த்துட்டு கரெக்டா யாராச்சும் ரிவ்யூ போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமா ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய டுபாக்கூருங்க படத்தையே பார்க்காம படத்தோட ஸ்டில்ல மட்டும் காட்டிட்டு அப்படியே அவங்களுடைய ஃபேஸையும் காட்டாம ஏதோ படத்தையே பார்த்த மாதிரி நிறைய ரிவ்யூ போட்டு வச்சிருந்தானுங்க. இவங்களோட வீடியோவுக்கெல்லாம் பார்த்தானாக்கா நம்மள மாதிரி ஆர்வ கோளாறான ஆட்கள் எல்லாம் பார்த்து 5000 10,000 வியூ. அவனுக்கு பேசுறது கேட்கும் போதே தெரியுது இவனுக்கு படத்தை பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸே இல்லன்னு. ஏன்டா இந்த பொழப்பு உங்களுக்கு? ஏன் படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுங்க. அதுக்காக வேண்டி தாண்டா அந்த ரிவ்யூங்கிற கேட்டகரியே யூடியூப்ல வச்சிருக்கான். ஆனா இந்த லூசு பையில பாருங்க, படத்தையே பார்க்காம படத்தோட போஸ்டர் பார்த்துட்டு இவனுங்களுக்கா மனசுக்குள்ள என்னமெல்லாம் தோணுதோ அதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு பேசுறதையும் உண்மையா பையான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. ஆனா பாருங்க, நம்ம பார்த்ததுலயே அவங்களுக்கு வியூஸ் போயிருது. கடைசியில பார்த்தா கூலி ரிவ்யூ நடிச்சு பார்த்தானாக்கா இந்த நன்னாரி பயிலுக்கு போட்டுக்கிற வீடியோ தான் முன்னாடி நிக்குது பாருங்க. இவனுக்கு எப்படி ரிவ்யூ கொடுக்குறாங்கிறத நானும் சும்மா ஒரு சாம்பிள் வீடியோ எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி செஞ்சு பார்த்தேன். ஜாலியா தான் இருக்கு. இதை நீங்க ஒரு அவேர்னஸ் வீடியோவா எடுத்துக்கோங்க. அதாவது படமே பார்க்காம எப்படி வீடியோவை ரிவ்யூ பண்றாங்கிறது தான் நான் இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இதை நீங்க ஒரு காமெடி வீடியோவும் எடுத்துக்கலாம், அவேர்னஸ் வீடியோவும் எடுத்துக்கலாம். வாவ், கூலி படம் பார்த்தாச்சுங்க. காலையில ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்துட்டோம். பக்கத்துல கும்மிடி பூண்டி பக்கத்துல போய் நம்ம கேரளாவில் ஆந்திராவில் பார்த்துட்டு வந்துருங்க. படத்தை வந்து கலாநிதி மாறன் தயாரிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. அப்புறமா சத்யராஜ், நாகார்ஜுனா, சோபின் சாகிர், உபேந்திரா, இந்த மாதிரி அமீர் கான் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். படத்தோட கதையை சொல்லுடா. படத்தோட கதை என்னன்னு கேட்டானாக்கா, படத்துல வந்து ரஜினி கூலியா வர்றாருங்க. படத்துல ரஜினி கூலியா வர்றாரு. ஒரு கப்பல்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மூட்டையை தூக்கிட்டு போறாருங்க. அங்கதான் நம்ம ரஜினி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. படத்துல வந்து அந்த மோனிகா பாட்டுக்கு தியேட்டரே சும்மா அலறுதுங்க. வாவ், அந்த டான்ஸுக்கெல்லாம் சும்மா பசங்கெல்லாம் செம்ம வைப்ஸ். வேற லெவல் வேற லெவல். டேய், நீ பேசுறத கேட்டா படத்தை பார்த்த மாதிரியே தெரியலையே. இன்டர்வல் பிளாக் வரும் பாருங்க. வாவ், இன்டர்வல் பிளாக் வந்து மறக்க முடியாதுங்க. இந்த படத்தோட மெயின் பாயிண்டே இன்டர்வல் பிளாக் தான். இன்டர்வல் பிளாக்ல என்ன நடக்கும்னா, அதை சொன்னாக்கா படம் பார்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அது சொல்லக்கூடாதுங்க. அதனால அதை சொல்ல மாட்டேன். அது சொல்லக்கூடாது சரி. ஆனா அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? நீ படம் பார்த்தையா? நீ பேசுறத பார்த்தா படத்தை பார்க்காம உருட்டுற மாதிரி தெரியுது. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் முழு படமே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தானாக்கா நம்ம ட்ரைலர்ல பார்த்த சீன் எல்லாம் வருது. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படம் பார்த்தா அப்பா, படத்துல வந்து ரஜினியோட பேர் தேவாங்க. ரஜினியோட ஃப்ரெண்டா வர்றாரு சத்யராஜுங்க. டேய், இது நீ ஃபர்ஸ்டே சொல்லிட்டடா. படத்தோட ரிவ்யூ சொல்லுடா. படத்துல வந்துங்க ரஜினியோட நண்பனுக்காக வேண்டி ஒரு போராட்டம் பண்றாரு பாருங்க. வேற லெவலுங்க. ஆனா ரஜினி வயசானாலும் மாசு குறையவே இல்லைங்க. செம மாஸ் சூப்பர் ஸ்டார் தாங்க. டேய், இதெல்லாம் ஒவ்வொரு படத்துக்கும் ரிவ்யூ பண்றவங்க சொல்றது தான்டா. படத்தோட கதை என்ன, படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்ன. அனிருத்தோட மியூசிக் மறந்துட்டேங்க. வேற லெவல் பிஜிஎம் தெறிக்க விட்டாருங்க. அணி தான். அணி மட்டும் இந்த படத்துல ஒர்க் பண்ணலாம் வச்சுங்க. படம் வந்து மைனஸ் பாயிண்ட்ங்க. அணி தான் உண்மையாலுமே சூப்பர் ஸ்டாருங்க. என்னது? டேய், இது சூப்பர் ஸ்டார் படம்டா. அதாங்க மியூசிக் சூப்பர் ஸ்டார் அணின்னு சொல்ல வந்தேன். ரியல் சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்ல வந்தேன். ஆனா தெறிக்க விட்டாருங்க. அணி வேற லெவலுங்க. சரி, அப்புறம் என்ன சொல்றது? ஃபைட் சீன் எல்லாம் அப்படி வேற லெவல். ரத்தம் தெரிக்குது. இந்த படத்துக்கு சர்டிபிகேட் ஏன் கொடுத்தாங்கன்னு படம் பார்க்கும்போது தாங்க தெரியுது. அன்பறிவு ஃபைட் சீன்ல பட்டையை கிளப்பிட்டா இருப்பாங்க. வேற லெவல் வேற லெவல். அப்புறம் கேமரா ஒர்க் சொல்லி ஆகணுங்க. அந்த டாப் ஆங்கிள் கேமரால அந்த ஃபைட் சீன்ல அந்த ரஜினி காட்டுற அந்த சீன்ல எல்லாம் இன்னொன்னு சொல்ல மாட்டேங்க. அந்த ரஜினியோட ஓப்பனிங் சீன் பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த டிஆர் பாட்டுன பாட்டு வேற லெவல் வேற லெவல். ஐயோ சூப்பருங்க. சொன்னாலே பாருங்க எனக்கு அப்படி புல்ல இருக்குதுங்க. படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. பார்த்தே ஆகணுங்க. கண்டிப்பா 1000 கோடி அடிச்சிருங்க. 1000 கோடி. டேய் மூதேவி, அது 1000 கோடி அடிக்கட்டும் 500 கோடி அடிக்கட்டும். நீ ஃபர்ஸ்ட் 200 ரூபா கொடுத்து படம் பார்த்தியா, இல்ல 4 பேர் ரிவ்யூ போட்ட வீடியோ பாட்டு உருட்டிக்கிட்டு இருக்கியா? கிளைமாக்ஸ் தாங்க படத்தோட பிளஸ் பாயிண்ட். கிளைமாக்ஸ் படம் முடிச்சு வெளியே வரும்போது கண்டிப்பா நீங்க மறுபடியும் ஒரு படம் பார்க்கணும். அந்த அளவுக்கு இருக்குங்க. வேற லெவல் வேற லெவலுங்க. உண்மையாலுமே லோகேஷ் கனகராஜ் வந்து பின்னிட்டாரு. இது வந்து லோக்கி வெர்ஸுங்க. லோக்கி வெர்ஸ் இந்த படம் கண்டிப்பா வருதுங்க. இந்த லோக்கி வெர்ஸ் வச்சுதான் வேற படத்துல லோக்கி வந்து கனெக்ட் பண்ணுவாருன்னு படம் பாக்குற ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே சம திருலிங்க. சுருதி பாருங்க. சுருதி வருவாங்க. சுருதி வந்து சத்யராஜோட பொண்ணா வர்றாங்க. மிரட்டிட்டாங்க. இப்படி இவங்களுக்கு நினைச்சதையெல்லாம் அந்த போஸ்டர் பார்த்து என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் சொல்லி அந்த படத்தோட கதையை வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி பேசி 10 நிமிஷம் வீடியோவை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுறானுங்க.
ஃபர்ஸ்ட் நாள் 1 மணி நேரத்துல இந்த மாதிரி லூசு பயல்களோட ரிவ்யூ வீடியோக்கெல்லாம் பார்த்து நல்ல வியூஸ் எடுத்துக்கிறானுங்க. படம் பார்த்துட்டு வந்து அந்த படத்தை பத்தி அந்த கதையை பத்தி எல்லாம் யோசிச்சு ஸ்கிரிப்ட் எழுதி அதை வீடியோ ஷூட் பண்ணி எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு கண்டிப்பா சாயங்காலத்துக்கு மேலதான் ஒரிஜினலா நல்ல வீடியோக்கள் வரும். அது வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 12 மணிக்குள்ளேயே ரிவ்யூ பார்க்கணும்னு ஆர்வமா யாரும் யூடியூப் பக்கம் வந்துடாதீங்க. அப்படி வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லூசு பயல்களோட வீடியோவை பார்த்து தேவையில்லாம அவங்களுக்கு வியூஸ் போகும். உஷாரா இருங்க.